இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு. பிரச்சார செய்திகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. வெல்கம் டு நியூஸ் அண்ட் வியூஸ். வணக்கம். நேற்று ஒரு முக்கியமான செய்தி இருந்தது. தலைமைச் செயலர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்குது. சாய்குமார் அவர்கள் புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இல்லை இன்னொரு செய்தி கூட என்ன இருக்குது அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை அதாவது ஊழல் தடுப்பு அதோடைய அதிகாரியும் மாற்றப்பட்டிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பொதுவாக தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இன்பிட்வீனில் இவ்வளோ க்ளோஸில் எலெக்ஷன் இருக்கும்போது இப்படி ஒரு மாற்றம் நடந்ததை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம முந்தின ஷோவில் நம்ம பேசியிருந்தோம். திமுக தேர்தல் ஆணையம் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை ஏதோ ஒன்று இருக்கிறதா மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்றத தன்னுடைய செயல்பாடு மூலமாக தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். நாங்கள் மேற்கு வங்கத்திலேருந்து பல்வேறு அதிகாரிகளை தமிழ்நாடுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் ஸ்டாலினை கனெக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளரையே மாற்றிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் மம்தா அதை கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முதல்வர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் பாஜகவினுடைய கைப்பாவை மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அவர் சில பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அஸ்ஸாமில் நீங்கள் மாற்றலை, பீகார்லலாம் மாற்றலை, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி முதல்வருடைய இந்த விமர்சனம் அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க பேசு பொருளாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டூ க்ளோஸ் எலெக்ஷனில் தலைமைச் செயலர் மாற்றினது அப்படிங்கிறது வெளியிலையும் ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் ஆகும். அதாவது இதற்கு முன்பு இருந்தவர் ஆளும் அரசுக்கு ஆதரவாக இருந்தார், அவர் மேலே நிறைய புகார் வந்துச்சு, அதனால தான் இப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனும் வெளியில் எடுபடுது. இந்த டோனை யார் பயன்படுத்துவா அடுத்து தீவிரமான்றதும் தெரியுது. ஏன்னா தேர்தல் ஆணையம், அதாவது தேர்தல் ஆணையத்தை நேராக விமர்சனம் பண்ணாத அரசியல் கட்சிகள், குறிப்பாக விஜய் மாதிரியானவர்கள் ஆளும் அரசை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் டைரெக்டாக தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் பண்ணலை. ஆனால் தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுத்திருக்கிறது இப்படி ஒரு பர்செப்ஷனையும் வெளியில் கிரியேட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான செய்தி. இது ஒட்டி எம்கேஎஸ் அவர்கள் சொன்னதில் சேலம் தொடர்பாகவும் பேசினார். சேலம் ஆட்சியரும் மாற்றப்பட்டிருக்கிறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக செயல்படுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியரை மாற்றினீங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர அப்படிங்கிறது எழுப்பியிருக்கிறாரு. இந்த செய்தி நேற்றைய தினம் கொஞ்சம் முக்கியமானதாக இருந்தது. இதை ஒட்டி வரக்கூடிய புதிய தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வரக்கூடிய இதில் நம்ம கொஞ்சம் பேசுவோம். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்பாக சொன்னேன். இதுக்கு முன்பு அவர் 2 முறை ஒரு முறை அதாவது உதயநிதி அவர்கள் தொடர்பாக ஒன்று வெளிப்படுத்தின கருத்து சர்ச்சையாக மாறி இருந்தது. அது 2 பேருக்குமான ஒரு கவுண்டர் விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ கொரோனாவை ஒன்று தொட்டு முதல்வர் மு க ஸ்டாலினா ஒரு விமர்சனம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதாவது கொரோனா காலத்தில் இவங்க ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா முதல்வரே போயிருப்பாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டாரு. அது பலத்த எதிர்ப்புகளை கிளப்பியிருக்கு. அதை நீங்களும் கவனிச்சிருந்திருப்பீங்க. ஆனால் திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். ஆமாம், அவர் பேசுகிற போக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்டாலின் ஆட்சியில் என்ன வந்துச்சு, ஒன்றுமே இல்லை, மழை இல்லை, கொரோனா எதுவுமே இல்லை, இருந்ததுன்னா அவ்வளோதான், அவரெல்லாம் காணாமல் போயிருப்பார், கொரோனாலேயே போயிருப்பாருன்ற மாதிரி கொரோனாவை சொல்கிறப்ப மட்டும் அந்த ஒரு ஃப்ளோவில் வார்த்தையை விட்டுட்டார். இபிஎஸ் அவர்கள் பேசினது தவறுனா நிச்சயமாக தவறு தான். அது அவர் ரொம்ப உள்நோக்கத்தோட மிகப்பெரிய ஒரு வன்மத்தோடு பேசியிருக்கிறாருன்ற அளவுக்கு நம்ம போக வேணாம். இந்த மாதிரி பிரச்சாரங்களில் போகும்போது விமர்சனம் வைக்கிறது எல்லாமே சகஜம் தான். அது என்னன்னா, அதை அதிமுக தரப்பினர் நியாயப்படுத்தாமல் இருக்கிறதா இதுக்கு ஒரு சரியான ஒரு முறை. இது விமர்சனம் வைக்கிறது எப்படி சரின்னு சொல்லுவீங்க? அதாவது விமர்சனம் வைக்கிறது, இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிறது எப்படி சரின்னு சொல்லுவீங்க? அவர் விமர்சனம் வைக்கிறத சரின்னு சொல்லலை, தவறு தான் அது. அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்படி சொல்றதை ஜஸ்டிஃபை பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரிதான், ஏன்னா அவர் அப்படி சொன்னாரு. அந்த விவாதங்களுக்குள்ள போவேணாம். அது ஏதோ ஒரு ஃப்ளோல பேசிட்டாருங்க, அது ஃப்ளோல ஒரு வேர்டா வந்துருச்சுன்னு சொல்றது கைண்ட் ஆஃப் அது ஒரு மாதிரி வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தான். அப்படி போயிருந்ததுன்னா இந்த பிரச்சனை பெருசா இருக்காது. ஆனா அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ உதயநிதி காலில் விழுகிறாருன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது நீங்கள் கேட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வைக்கிறாங்க. ஸோ அதிமுகவினர் இதை பெருசு பண்ணாமல் இருக்கும், பெருசு ஆகாமல் தடுக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை பெருசு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. 2வது முறையும் இபிஎஸ் இந்த விஷயத்தில் தடுமாறி இருக்காரு. உதயநிதி அவர்கள் தொடர்பாக பேசும்போது நம்ம நிகழ்ச்சியிலேயே பேசணும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் பேக் ஃபயர் ஆயிரும், அது மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ முதல்வர் தொடர்பாக அவர் பேசியிருக்கிறதுக்கும் முதல்வர் ரியாக்ஷன் வந்திருக்கு. திமுக காரங்களும் திமுகவை தாண்டி
திமுக கூட்டணி கட்சிகளும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு முதிர்ந்த தலைவர், அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், இதுக்கு முன்பு முதல்வராக இருந்தவர், இப்படியெல்லாமா பேசுறது? தேர்தல் வரும் போகும், இப்படியெல்லாம் எப்படி தரம் இழந்து நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கனிமொழியும் நேற்று பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சிபிஐயிலிருந்து வீரபாண்டியன் அவர் கொஞ்சம் நக்கலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. முதல்வரை பற்றி இவர் இப்படி பேசினது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சித்திரகுப்தனாவே மாறிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பேசியிருந்தார் இன்னைக்கு அவர் பேசும்போது. அதனால வந்து சொன்ன மாதிரி அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களுக்குள்ள தேர்தல் அப்படிங்கிறது வரும் போகும். ஆனால் ஒரு எல்லாத்தையும் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அது வந்து அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் பிரச்சாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அப்படின்னாலும் அரசியல் தலைவர்கள் இதில் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளும் கேட்டுக்க வேண்டியது ஒன்றா இருக்குது. பார்க்கலாம், வரும் நாள்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது இதற்கு எதிர்வினை ஆற்றுகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் நேற்று ஒன்று ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. அவர் பேசினது என்ன அப்படின்னா, அவராவது பொதுவாக அவருடைய கிராஃபை பார்த்தோம்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஆனால் வந்து அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னா சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. அவரும் ஒவ்வொரு இடத்துல வந்து நானும் கத்திக்கிட்டே இருக்கேன், யாரும் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டீங்கன்னு பேசுவார் இல்லையா. நேற்று ஒரு கட்டத்துக்கு போய் நான் இவ்வளோ கத்துறேன், இது ஒரு சுடுகாட்டில் நின்று கத்திருந்தா கூட ஒரு பொணமாவது எந்திரிஞ்சிருக்கும், அட போங்கப்பா நீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பேசியிருக்கிறாரு. 15 வருஷமா கத்துறேன், உன் காதுல வந்து விழ மாட்டேங்குது. சை கருமா, உனக்கிட்ட பேசுனதை சுடுகாட்டில் பேசியிருந்தாலும் 10 பொணத்தையாவது எழுப்பியிருக்கலாம். இந்த ஹீனத்தை எழுப்புறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னா மக்களை திட்டுவாங்க. இன்னும் மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவாங்க. சீமானுடைய இந்த பேச்சு, அவருடைய ஆதங்கத்தை எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து இந்த தேர்தல்னு வந்துட்டா வந்து மிக கடின ஒரு உழைப்பாளினா சீமான் அவர்களை சொல்லலாம். அவர் வந்து தொடர்ந்து இப்போ எல்லா ஊருக்கும் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. தொகுதி வாரியாக வந்து தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஒரு ஷோவில் பேசியிருந்தோம், தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கான அவகாசம் இருக்குது. அதற்குள்ளேயே வந்து அவருடைய தொண்டை போயிருச்சு. ஸோ அது என்ன உணர்த்துதுன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து களத்தில் சென்று மக்களோட தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றதான் வந்து அது உணர்த்துச்சு. அப்படின்ற வருஷத்தில் சீமான் அது எப்படின்னா, அது ஒரு மாதிரி ஒரு வகையான உரிமையோட இருக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதை தான் சொல்லியிருந்தாரு. தேர்தல் அரசியல் வேற, மக்கள் அரசியல் வேற அப்படின்ற ஒரு ஸ்பிளிட் பண்ணி பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. தோற்றா அது ஒரு பயிற்சின்ற மனநிலைக்கு அவர் வந்து தன்னுடைய தம்பிகளையும் அதுக்கு தயார்படுத்தியது தான் வந்து இந்த களத்திலே இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஆதங்கம் இருக்கும்னா இருக்கும், ஆனால் வந்து அந்த ஆதங்கங்கள் இந்த வாக்குகள் வந்து வாக்குகளாக இந்த மக்கள் ஆதரவு வந்து வாக்குகளாக மாறாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அவரை தடுத்து நிறுத்திடாது அப்படின்றது அவரே சொல்லியிருக்கிறாருன்றதுனால அங்கங்கே ஆதங்கத்தை கொட்டுவார். ஆனால் அவர் பயணம் தொடர்ந்துட்டே இருக்குன்றதான் தோணுது. பயணம் தொடராதுன்னு நானும் சொல்ல வரல. இன்னொன்று என்னோடதுல வந்து இது வேற மாதிரி ஒன்று தோணுச்சு. அதாவது வந்து இன்னும் நிறைய சிறிய கட்சிகள், நீங்கள் வந்து பெரிய கட்சிகள் இதுக்குள்ளே வராது, சிறிய கட்சிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பணமாக இருக்கலாம், தங்கிட்ட இருக்க தொண்டர்கள் பலமாக இருக்கலாம், தகவல் தொடர்பாக இருக்கலாம், இந்த விஷயங்களில் ஊடக வெளிச்சம், இது எல்லாமே வந்து சின்ன கட்சிகளுக்கு சில ஒரு வட்டம் தான் இருக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே வந்து தான் அவங்க விளையாடவே முடியும். இப்போ சீமான் மாதிரியானவர்கள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதிரியானவர்கள், இன்னும் சிறிய அமைப்புகள், இவங்கெல்லாம் வந்து நிறையா அவ்வப்போது தேர்தல் காலங்களை தாண்டியும் களத்தில் போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடோடு இருக்கக்கூடியவங்க. ஆனால் தேர்தல்னு வரும்போது அதுக்கான ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் போது அவங்களுக்கு ஒரு 5 தொகுதி தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வெளியில் சிலர் வந்து அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கணும், தேமுதிகக்கு ஏன் கூடுதலாக கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் களத்தில் வரக்கூடிய போராட்டங்களுக்கும் தேர்தல்னு வரும்போதும் அது மொத்தமாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த தேர்தல் அரசியலில் அடாப்ட் ஆகாமல் இருக்கக்கூடியனுடைய விளைவு அவங்களுடைய சீட்டாக மாறுற இடங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகுது. இப்போ நம்ம வாக்கு சதவீதம் தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா, வாக்கு அதிகமாக வாங்குகிறோம், வாக்கு சதவீதம் இப்போ 30 லட்சம் வரைக்கும் ஓட்டு வாங்கினாலும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. அப்படிங்கும்போது அது ரொம்ப நாள் அப்படியே நீடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் தன்மையோட இது ஒன்றும் முதிர்ச்சியானதாக இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இன்னொன்று மக்கள் அந்த அங்கலாய்ப்பு கட்டாயம் இருக்கும். இவ்வளோ வேலை செய்கிறோம், நம்மளை வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்களேன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். ஆனால் மக்களை வந்து இறுதியில் குற்றவாளியை ஆக்கக்கூடாது. மக்கள்கிட்ட இருந்து இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு ஆதங்கமாக எடுத்துக்கலாம், பட் அது குற்றவாளி தன்மையோட மக்களையும் அணுகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வியூ. குற்றவாளித்தன்மையோடு அணுகிறாங்களான்றது தெரியல. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுடைய இலக்கு என்னன்றதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட்னு குறிப்பிட்டிருந்தீங்க, அவங்களும் கிட்டத்தட்ட இதே ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா,
தேர்தல் அது வரும் போகும் பாதுகாட்டுக்கு நாங்கள் மக்களுக்காக இங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்போம், அது நாங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். சும்மா அதுக்கு நடுவில் தேர்தல் வந்துட்டு போகுது. அந்த அளவில் அவங்க வாக்கு அரசியலையே வந்து அதான் அவங்க பேசும்போது அதனாலதான் சொல்றேன். ஸோ இது வரும் இலக்கு. அப்ப என்னன்னா அவங்க இலக்கே வந்து அந்த அளவுக்கு பெரிய லார்ஜரா தான் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அப்படி வரும்போதுதான் அந்த இலக்குலாம் வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மக்களை குற்றவாளி ஆக்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு வருவோம். அதனால இப்ப சீமான் அவர்களுக்கு நான் தான் சொல்றேன், உங்களுடைய இலக்கு பெருசா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இந்த தேர்தல் விஷயங்கள்ல அதை ஒரு பெரிய இதுவா குற்றவாளிகள் மாதிரி மற்ற மக்கள் கிட்ட அதை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நேரம் அவகாசம் இருக்கும், அதற்கு நம்ம பொறுமை காத்து பயணிக்கணும் அப்படிங்கிறதான். நீங்க சண்முகம் அவர் தொடர்பா சொன்னீங்க. சண்முகம் நேற்று பிரச்சாரம் பேசியிருக்கிறாரு பழனியில. அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை காயின் பண்ணியிருக்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு கேட்கும்போது மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஏன் வாக்கு கேட்க மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தப்பித்தவரை கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பித்தவரை கூட சொல்வதில்லை. ஏனென்றால் அப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காதுன்றது அவருக்கே தெரியும். அதுதான் நல்லா குண்டு தூக்கி போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. மோடியை சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு. ஒரு போன மக்களவை தேர்தல் நினைக்கிறேன், சில பகுதிகளில், எல்லா பகுதிகளும் நடக்கல, சில பகுதிகளில் மக்களவை தேர்தல் இல்லை, அதுக்கு முன்பு சட்டப்பேரவை தேர்தல் நினைக்கிறேன். அந்த அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த நோட்டீஸில் வந்து மோடியோட ஃபோட்டோ போடாமல் போட்டது அப்போ ட்ரோல் ஆச்சு, ஏன் மோடியோட ஃபோட்டோ போடலை அப்படின்னு. இப்போ சண்முகம் அவர்கள் அதே பேட்டர்னை திரும்பவும் கொஞ்சம் கிரவுண்டில் ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடியோட ஆசி பெற்ற வேட்பாளர் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓட்டு விழாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காயின் பண்ணுறாரு. பழனியில் பேசும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதும் இந்த விஷயத்த சொல்லி பேசியிருக்கிறதாக செய்திகள் அப்படிங்கிறத பார்த்தேன். வரக்கூடிய காலங்களில் இவருடைய விமர்சனம் அவர் காதுக்கு போய் அவர் அதை சொல்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பேசும்போது சொல்ல மாட்டார். இதை ஒரு இஷ்யூவாகவே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னது. ஏன்னா பண்ணால் இது வந்து சொன்ன மாதிரி ஒரு திரியை பற்ற வச்ச வேலை தான். அந்த திரியை வந்து பெருசாகாமல் பார்த்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்று காங்கிரஸ் வந்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சில அறிவிப்புகள் வந்திருக்கு. அவங்களும் 2000 ரூபா அறிவிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விரிவாக அது தொடர்பாக நம்ம பார்த்துட்டு நாளை நிகழ்ச்சியில் பேசுவோம். நீங்களும் காங்கிரஸ்க்கு ஒன்று ஏதோ கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு பிரேக்கிங்கே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். மற்ற காங்கிரஸ் காரர்கள் வந்து சும்மா இருந்தாலும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா இருக்க மாட்டார் போல். ரீசெண்டாக எங்கேயோ ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு பக்கம் ஒரு சின்ன தோசையை கொடுத்துட்டு எல்லாரும் பங்கெடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்யாண விருந்து வச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு தலைமை, காங்கிரஸ் கட்சி தலைமை பல காரணங்கள்னால, நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல காரணங்களுக்காக இந்த ஒரு 28 சீட்டுக்கு ஒத்துட்ருக்கோம். அவர் பேசின எல்லா விஷயங்களையும் வந்து டபால்னு ஒரு டிஎம்கே கூட்டணியில் ஒரு குண்டை போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கிறார் அப்படின்னா, அகில இந்திய காங்கிரஸின் அனுமதியோட தான் வந்து நான் விஜய் அவர்களை சந்தித்தேன், பல முறை வந்து விஜயை சந்திச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த எல்லா சந்திப்புகளும் வந்து காங்கிரஸ் தலைமையோட ஒப்புதலோட தான் சந்திச்சிருக்கிறாரு. அதில் ஏதோ 1-2 சந்திப்பில் வந்து அகில இந்திய காங்கிரஸ்லேருந்து ஒரு நிர்வாகியே உடன் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி தொடர்பாலாம் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா அப்படிலாம் கேட்டதுக்கு அரசியல் பேசுனது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து திமுகவோட அலையன்ஸ் போனதோ இல்லை அந்த நம்பர்கள் ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையோ வந்து எதுவுமே வந்து திருப்திகரமானது இல்லை அப்படின்றத பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிருக்காரு. அது வந்து அந்த கட்சியினுடைய விருப்பமாக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம், அல்ல கருத்தை சொல்கிறதா இருக்கலாம். அது நேரம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேர்தலுக்கு வந்து இன்னும் 15 நாட்களுக்கு குறைவாக இருக்கிற நேரத்தில், மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குற நேரத்தில் எங்களுக்குள்ள இப்படி அவர் வந்து காங்கிரஸ் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா என்ன? இந்த திமுக கூட்டணிக்குள்ள போய் ஒருவேளை அதிக சீட்டு போனதை விட அதிகமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதுதான் சேஃபான அலையன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாரோன்னு தோணுது. இதுல தோத்து போனா கூட பாருங்க, திமுக கூட்டணிக்குள்ள போய் தான் நம்ம தோத்தே போயிட்டோம். திமுக தோக்கிறத விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போவுமே கூட தாவேக்காக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது எங்கன்னா, திமுக கூட நாங்கள் அலையன்ஸ் வச்சுப்போம், அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஓட்டு கேட்க போவோம், எல்லாம் சேர்ந்து ஓட்டு வாங்குவோம், ஆனால் பலமானவங்க நாங்கன்னு சொல்ல மாட்டோம், அவங்க பலமான இருக்கவங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான அர்த்தம்ன்றது தெரியல. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம்ன்றது இருக்குது. இதை வந்து எங்கே பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாரா வரமாட்டாரான்றது இப்போ இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் உறுதியானதாக இல்லை. புதுச்சேரியில் சந்திச்சுக்கல. ஸோ பல பிரச்சனைகள் இருக்கிறனால அண்ணன் தம்பி பங்காளி சண்டை வந்து பெருசாயிட்டே போகுதோ அப்படின்ற ஒரு அண்ணன் தம்பி சண்டை நேற்று திருநெல்வேலியில் பேசும்போது விஜய் பேசின ஒன்று,
அதாவது உண்மையான காங்கிரஸ் தாவேக்க பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒன்று பயன்படுத்தினார். நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இதில் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, பொதுவாக இந்த மாதிரி இன்னொரு கட்சியை பற்றி பேசும்போது கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் டாப் லீடர்ஸ் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது இருக்கும். நேற்று விஜய் அப்படி ஒன்று பேசினதுக்கப்புறம் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்குமே ஒரு தலைவலியை கொடுக்குது. ஏன் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்கிற ஒரு டோன் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதை தாண்டி சின்ன சின்ன ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சில இடங்களில் ரியாக்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம இனியன் ராபர்ட் அவரெல்லாம் இருக்கார், அவர் சில இடங்களில் ரியாக்ட் ஆகிறார். அப்படி இல்லை, அஃபிஷியலாக யார் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள் தான் முக்கியமானதுன்னு சில இடங்கள் சொல்கிறாரு. ஆனால் டாப் லீடர்ஸ் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புகைச்சலுக்கு வந்து திரும்ப வந்து தீனி போடுற மாதிரி ஆகும். இந்த சூட்டை வந்து அப்படியே அணையாமல் பாதுகாக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் காங்கிரஸ் இந்த விஷயத்துலையும் இன்னும் வந்து கிளியர் கட்டாக பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சரியும் இல்லை. அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது வேற கணக்கில் ஏதாவது இருக்காங்களான்னு தெரியல. திமுகவுடைய பொறுமையை பார்க்கும் பொழுதுதான் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. திமுக பொறுமை எலெக்ஷன் வரைக்கும் தான். நீங்க பாருங்க, எலெக்ஷன் மாறும் பாருங்க. அது அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ அவங்க அதுக்காக தான் பொறுமையா இருக்காங்கன்னு தெரியுது. ஸ்டாலின் அவர்களுமே கூட இப்போ வேட்பாளர் தான் தாமதமாக தான் அறிவிச்சாங்களா, அது வரைக்குமே கூட இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாலுமே கூட அவர் மேடைக்கு மேலே என்ன சொன்னான்னா, அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளரை அறிவிப்பார், கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். ஸோ அவர் வந்து இன்னும் ராகுல் காந்தியை அன்பு சகோதரராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி திரும்பவும் பழசெல்லாம் மறந்துட்டு எப்பவும் அண்ணனா பார்ப்பாருன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.